for our meditation, let's turn our Bibles to John chapter 5. எங்களுடைய இன்றைய தியானத்திலே யோவான் புத்தகம் 5வது அதிகாரம். I have preached this before in a very short version. இதை குறித்து உங்கள் மத்தியிலே பேசி இருக்கிறேன். வெறும் ஒரு சில காரியத்தை பற்றி நான் பேசி இருக்கிறேன். Today we'll be going in deep and we'll be understanding this passage. இன்றைய தினம் இதை குறித்து ஆழமாக பேச விரும்பி நான் இந்த இடத்திலே வந்து நிற்கிறேன். So I would request all of you to turn your Bibles. நான் எல்லோரும் உங்கள் வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளும்படி கேட்கிறேன். In whichever capacity, maybe tablets or in your laptop, or even if you have a நீங்கள் எந்த ஒளிப்பேழையின் மூலமாகவும் அலைவதளத்தின் மூலமாகவும் இதை எடுத்துக்கொள்ளுங்கள். Yeah, so turn your Bibles to John chapter 5. வேதாகமம் புத்தகத்திலே யோவான் புத்தகம் 5வது அதிகாரம். John chapter 5 verses 1 to 9. 1 to 9 வரைக்கும் யோவான் புத்தகம் 5வது அதிகாரம் 1வது வார்த்தையிலிருந்து 9வது வார்த்தை வரைக்கும். So I request one of you to read John chapter 5 verses 1. யாராவது ஒருவர் இதை படிக்கும்படி கேட்கிறேன். இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார். So Jesus is going to a festival which is happening in Jerusalem. எருசலேம் பகுதியிலே ஒரு பண்டிகை நடக்கிறது. அதற்கு இயேசு அந்த இடத்துக்கு கடந்து செல்கிறார். So every year the Jewish people travel 3 times to Jerusalem. எல்லா வருடங்களிலுமே யூதர்கள் கூடி ஒரு பண்டிகையை எருசலேமிலே கொண்டாடினார்கள். They travel 3 times to Jerusalem. 3 தடவை அந்த பண்டிகைக்காக செல்வார்கள் எருசலேமுக்கு யூதர்கள். The first time that they go is the festival of Passover. முதலாவது பாஸ்ஓவர் பண்டிகைக்காக கடந்து செல்வார்கள். The second time they go to Jerusalem is for the festival of Pentecost. இரண்டாவது தடவை பெண்டெகாஸ்ட் என்ற பண்டிகைக்காக அவர்கள் எருசலேமுக்கு போவார்கள். The third time they travel to Jerusalem is for the festival of Tabernacle. மூன்றாவது தடவையாக யூதர்கள் எருசலேமுக்கு கடந்து செல்வார்கள் டாபர்னாக்கிள் என்ற பண்டிகையை கொண்டாடுவதற்கு. But many believe that Jesus is traveling to Jerusalem because of the festival of Passover. நன்றாக கவனியுங்கள். இயேசு அந்த இடத்துக்கு சென்றதன் காரணம் அந்த பண்டிகை பாஸ்ஓவர் பண்டிகைக்காக அவர் போகிறார். So during this time people from all over the world come to Jerusalem. இந்த கால சூழ்நிலையில் இந்த பண்டிகையின் போது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா யூதர்களும் அந்த இடத்திற்கு கூடி வருவார்கள். It is believed that close to 3 lakh people attend this festival. 3 லட்சம் மேலானவர்கள் அந்த பண்டிகைக்கு கூடி வருவார்கள். So Jerusalem is packed. எருசலேம் என்பது ஒரு மைய பகுதியாக இருந்தது. Everybody is happy there. அங்கே எல்லோரும் சந்தோஷமாக அந்த பண்டிகையில் இருந்தார்கள். It is a moment of festival. People celebrate. மக்கள் அந்த பண்டிகையை கொண்டாடும் எண்ணத்தோடு சந்தோஷத்தோடு கூடி இருந்தார்கள். People, what happened when we celebrate festival? நீங்கள் பண்டிகை கொண்டாடும் போது என்ன நடக்கும் தெரியுமா? Take for example Christmas. ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்கள். கிறிஸ்துமஸ் பண்டிகை. We wear new clothes. நாங்கள் எல்லாம் புது ஆடைகள் அணிந்து we are at our best. நாங்கள் எங்களால் முடிந்ததை அந்த பண்டிகைக்கு செலிப்ரேட் ஆக அதாவது கொண்டாடுவோம். In the same way, அதே போலாக people in Jerusalem are at their best. அவர்களும் எருசலேமிலே அவர்களால் முடிந்த அளவு எதை என்ன செய்து கொண்டாட முடியுமோ அதை செய்தார்கள். Now Jesus is among people who are happy, who are at their best. அங்கே கொண்டாட்டத்தில் இருந்த மக்கள் மத்தியிலே இயேசு கிறிஸ்து இருந்தார். Okay, now what is happening in verse 2 and verse 3? இங்கே கவனியுங்கள். 2வது வார்த்தை 3வது வார்த்தை என்ன நடக்கிறது என்பதை குறித்து பார்க்கலாம். எபிரேய பாஷையிலேயே பெதஸ்தா எனப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆட்டு வாசனிலே அருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அவைகளிலே குருடர், சப்பானிகள், சூமின உறுப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். Now from all of a sudden the writer turns our focus from the city of Jerusalem to a very small part of it. அதாவது எருசலேமில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் ஒரு இடத்திலே கூடி வந்தார்கள். The writer turns his attention from the city of Jerusalem and he focuses down to the small place. நன்றாய் கவனியுங்கள். ஒரு பண்டிகை நடக்கிறது. அதில் கூடியிருந்த எல்லோரும் இருக்கிற இடத்துல இந்த எழுத்தாளர் இதை எழுதியிருக்கிறவர் இன்னொரு இடத்திற்காக நம்மளை அழைத்து செல்கிறார். From this happy moment he takes us to a darker place.
ஒரு சந்தோஷமான சூழ்நிலையில் மக்கள் கூடியிருக்கும் பொழுது உடனே அடுத்த வசனத்திலே சொல்லுகிறது, ஒரு துக்கமான மனிதன் இருக்கிற இடத்துக்கு நம்மளை இழுத்து செல்கிறார். He takes us to a place where people are suffering. எங்கே மனிதர்கள் அதாவது கஷ்டப்படுகிறார்களோ அந்த இடத்துக்கு நம்மளை கொண்டு போகிறார். முதலாவது பண்டிகை நன்றாக கொண்டாடக்கூடியதை பேசிய வசனம், இரண்டாவது ஒரு துக்கப்படக்கூடிய ஒரு இடத்திற்காக அழைத்து செல்கிறார். So he takes us to a place where people are struggling, people are suffering. சோ அவர் நம்மளை கொண்டு போகிறது இந்த வசனம், எங்கே மக்கள் கஷ்டப்படுகிறார்கள், துயரப்படுகிறார்கள் அந்த இடத்துக்கு நம்மளை இந்த வசனம் காட்டுகிறது, கொண்டு போய் காட்டுகிறது. This is beautiful. இதுதான் அழகான ஒரு காரியம். Because in the kingdom of God there is space for everyone. ஆண்டவருடைய ராஜ்யத்திலே எல்லாருக்கும் இடம் உண்டு என்பதை, எல்லா காரியங்களும் உண்டு என்பதை இது தெளிவுபடுத்துகிறது. There is time to be happy. அங்கே நேரம் நம் சந்தோஷப்படுவதற்கு ஒரு காலத்தை காட்டுகிறது. But there are moments when we suffer, we also have place in the kingdom of God. ஆண்டவருடைய ராஜ்யத்திலே கஷ்டங்களும் துயரங்களும் இருப்பது என்பதை இது காட்டுகிறது. What we can learn from these two verses is, இதில் இருந்து இந்த இரண்டு வார்த்தையிலிருந்து நாம் என்னத்தை கற்றுக்கொள்ள முடியும்? we can be who we are. யார் நாங்கள், எங்களால் என்ன முடியும் என்பதை குறித்து இதில் பார்க்கிறோம். We don't have to pretend. நாங்கள் இதில் தொட்டவர்களாக இருக்க முடியாது. We don't have to be someone else. பிறரை போல் நம்ம இருக்க முடியாது. We don't have to pretend when we go in front of people. நாங்கள் மக்கள் மத்தியிலே போகும்பொழுது பிறலாக இருக்க தேவையில்லை. அதாவது நடிப்பது போல நான் சந்தோஷமாக இருக்கிறேன் என்று இல்லை, நாம் நாமளாக இருக்க நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும். We can be who we are. நாங்கள் யார் என்பதை நாங்கள் அப்படித்தான் இருக்க வேண்டும். நான் யார் என்பதை தெளிவுபடுத்த வண்ணமாக இருக்க வேண்டும். So let's read verse 4. நான்காவது வார்த்தை, ஏனெனில் சில சமயங்களிலே தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதிஸ்தராய் இருந்தாலும் சுத்தமாவான். Well, the reason why people are gathered near this pool is because people believe if they enter the water they will be healed. இங்கே ஏன் கூடியிருந்தார்கள் தெரியுமா? இந்த மக்கள் கூடியிருப்பதன் நோக்கம், இந்த குளத்தில் இறங்கினால் எனக்கு சுகம் பெறும் என்று. The first person to enter the water when it is stirred will be healed. யார் முதலாவது அந்த குளத்திலே போகிறாரோ அவர் சுகமடைவார். And it is because of this belief thousands of people from Jerusalem, from all over Israel gather around this pool. கவனியுங்கள், ஒரு தூதன் வந்து அந்த குளத்தை கலக்கி விட்ட உடனே அதுக்குள் நான் இறங்கி நான் சுகப்பெறுவேன் என்ற நம்பிக்கையிலே அநேகர்கள் அதிலே கூடியிருந்தார்கள். The church also ought to be like this pool. இந்த ஆலயங்களும் இப்படியான ஒரு குளத்தை நோக்கி இருக்கிறது. The meaning of Bethesda means house of mercy. பெதஸ்தா என்றால் தேவ கிருபை உள்ள இடம் என்று அர்த்தம். The church also needs to be a house of mercy. ஆலயங்கள் கூட கர்த்தருடைய கிருபை உள்ள இடம் என்பதை குறித்து பார்க்கிறோம். Sometimes we showcase our church as if it is some sort of museum. சில நேரங்களிலே ஒரு இந்த ஆலயங்கள் ஒரு ஒளிப்பேழை தளமாக மாற்றப்படுகிறது. We showcase our spirituality. எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நாங்கள் அதிலே பிரகடிக்கிறோம். We show how good our spirituality is. எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எவ்வளவு உயர்வாக இருக்கும் என்பதை காட்டுகிறோம். But it is important to know that our church ought to also be a hospital. மிக முக்கியமாக பார்க்க வேண்டும், இந்த ஆலயமும் ஒரு மருத்துவமனையாக காண்பிக்கிறது. Where we can treat the sick people. இங்கே நோயாளிகளை எப்படி மருத்துவத்திலே நாங்கள் அதாவது அவர்களுக்கு கனம் பண்ணி சுகப்படுத்துகிறோம், அதே போல ஆலயத்திலையுமே நாங்கள் அதை செய்கிறோம். Where we tend their wounds. அங்கே காயப்பட்டவர்களுக்கு எப்படி மருந்து போடுகிறார்களோ அதே போல ஆலயத்திலும் காயப்பட்டவர்களுக்கு மருந்து கொடுக்க வேண்டுமாக இருக்கிறது. So we also need to be an extension of God's mercy. நாங்களும் கர்த்தருடைய கிருபைக்கு உள்ளவர்களாக இருக்க வேண்டும். So now in that thousands of people who are gathered there, the author even focuses a bit more closer. இங்கே கவனியுங்கள், 1000 பேர் கொண்டாடி கொண்டிருக்கிற இடத்துல ஒரு சிறு ஒரு மனிதனை குறித்தின ஒரு காரியத்தை பேசும்படி இந்த வசனம் சொல்லுகிறது. See how the verse is developing. எப்படி இந்த வார்த்தை அங்கே வகையாக திட்டப்பட்டு இருக்கிறது. The first verse talks about the city of Jerusalem. முதலாவது வார்த்தை எருசலேம் சிட்டி, அது தலைநகர் நகரத்தை குறித்து பேசுகிறது. The second verse talks about a small place in Jerusalem called this Bethesda pool.
இரண்டாவது வார்த்தை சொல்லுகிறது எருசலேமில் இருக்கக்கூடிய ஒரு சிறு குளத்தை குறித்து பேசுகிறது. Then it talks about all the sick people who are gathered there in the pool. அடுத்ததாக அந்த குளத்தை சுத்தி இருக்கக்கூடிய நோயாளிகளை குறித்து பேசுகிறது. And in the 5th verse, ஆனால் ஐந்தாவது வார்த்தை, I request someone to read. 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். Yeah, it is talking about one person. இது சொல்லுகிறது, ஐந்தாவது வார்த்தை சொல்லுகிறது ஒரு நபரை குறித்து பேசுகிறது. 38 வருடம் நோயாளியாக இருந்த ஒருவன். So the entire story is written for one person's sake. அதாவது இந்த எல்லா வசன கதைகளிலுமே ஒரு மனிதனை குறித்து பேசுகிறது. Jesus comes to Jerusalem for one person. இயேசு எருசலேமுக்கு வந்ததின் நோக்கம் ஒரு மனிதனுக்காக. The story is written for one person. இந்த ஸ்டோரியின் முழுவதுமாக ஒரு நபரை குறித்து பேசப்படுகிறது. The beauty of the gospel is, இந்த சுவிசேஷத்தின் அழகு என்னவென்றால், Jesus is worried about the 99. இயேசு 99 குறித்து கவலைப்படுகிறார். But at the same time he is also worried about the one. அதே போல இந்த ஒருவனை குறித்தும் அவர் கவலைப்படுகிறார். The one is also equal to the 99. இந்த ஒருவர் அந்த 99க்கு சமமாக காணப்படுகிறார் இயேசுவின் இருதயத்திலே. For Jesus everybody is the same. இயேசுவுக்கு எல்லோரும் சரிசமமானவர்கள். For Jesus all are equal. இயேசுவுக்கு எல்லோரும் சரிசமமாக இருக்கிறார்கள். In the kingdom of God there is no hierarchy. இயேசுவின் ராஜ்யத்திலே உயர்வு தாழ்வு இல்லை. In the kingdom of God all are equal. ஆண்டவருடைய ராஜ்யத்தில் எல்லோரும் சரிசமமாக கர்த்தர் பார்க்கிறார். And therefore when Jesus comes to Jerusalem in a place during a time of festival, he goes to this man who is sick for 38 years. இயேசு அந்த பண்டிகையின் போது அங்கே வந்த இயேசு ஒரு முடவனிடத்தில் போகிறார். Imagine, put ourselves into the shoes of Jesus. நீங்கள் யோசித்து பாருங்கள் இயேசுவின் கரம் எந்த மாதிரி இருக்கிறது என்பதை குறித்து. Would we do that? நாங்கள் அந்த இடத்துல என்ன செய்திருப்போம்? Would we do what Jesus did? இயேசு செய்தது போல நீங்களும் நானும் செய்திருப்போமா? Would we have gone to the place where people were sick? எங்கே இந்த மாதிரி ஒரு பண்டிகையில் நானும் நீங்கள் இருந்தால் எங்கே இப்படி ஒரு நோயாளியை தேடி அதுக்கு உதவி செய்ய போயிருப்போமா? But Jesus went. ஆனால் இயேசு போனார். If I have a question for you all. உங்களிடத்தில் ஒரு கேள்வியை கேட்க விரும்புகிறேன். If Jesus came down to Vancouver today, Sunday. இன்று இயேசு வென்குவரிலே இந்த ஆலயத்திற்கு வந்தால், where would Jesus be in Vancouver? இங்கே இயேசு எங்கே இருப்பார்? I assume he would be in East Hastings. நான் விசுவாசிக்கிறேன் இயேசு அதாவது தெருக்களிலே காணப்படும் ஒரு நபரிடத்தில் தான் போயிருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். He would have hanged out with the homeless people. வீடுகள் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய மக்களிடத்திலே அவர் போயிருக்கலாம். He would have hanged out with the outcasts of the society. அவர் சமுதாயத்தில் புறக்கணிக்கப்பட்டு ஏழ்மையில் இருக்கக்கூடிய மக்களிடத்தில் போயிருப்பார். He would have gone to the nobodies of the society. ஒருவரும் காணப்படாத ஒரு மனிதன் தனிமையில வாடும் மனிதனிடத்தில் போயிருக்கலாம். When the prophet Isaiah complains to the people the mistakes that they have done. ஏசாயா தீர்க்கதரிசனம் சொல்லும் பொழுது அவர்களுடைய குறைகளை அவர் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது, one of the main complaint is that you have left the orphans and the widows. அதாவது அங்கே குற்றச்சாட்டுகளை அவர் சொல்லுகிறார், நீங்கள் விதவைகளை விசாரிக்கவில்லை என்ற குற்றச்சாட்டை இஸ்ரவேல் மக்களிடத்திலே நோக்கி பேசுகிறார். He doesn't complain about the money that they have. அவர் கம்ப்ளைண்ட் பண்ணவில்லை உங்களிடத்தில் இருக்கும் செல்வத்தை குறித்து. He didn't complain that you don't have money. நீங்க உங்களிடத்தில் பணம் இல்லை என்று சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணவில்லை. God is complaining to them saying that you didn't take care of the widows and the orphans. ஆண்டவர் அங்கே தீர்க்கதரிசியின் மூலம் பேசினது நீ விதவையை விசாரிக்கவில்லை என்று சொல்லி. God cares about the people who are in the margins. ஆண்டவர் அவர் மக்களை குறித்த கரிசனை எந்த இடத்தில், அதாவது தள்ளப்பட்ட இடத்தில் இருப்பவர்களை குறித்து அவர் கரிசனையாக உள்ளார். The oppressed people. யாரெல்லாம் பாடனாக இருக்கிறார்களோ அவர்களை குறித்து அவர் கரிசனையாக இருக்கிறார். The suppressed people. யாரெல்லாம் ஃபயர்னாக, அதாவது துக்கப்பட்டவர்களாக, சஃபரிங், அதாவது முடியாத முயற்சியில் இருக்கிறார்களோ அவர்களை குறித்து கரிசனை உள்ளவராக இருக்கிறார். Jesus' ministry is counterintuitive, very different from what we think. இயேசுவினுடைய ஊழியமானது எங்கள் எண்ணத்தை போல் இருக்கவில்லை. He is different from the way we think about him. நாங்கள் யோசிப்பது போல் அவருடைய ஊழியம் இருக்கவில்லை. Jesus is a very different person and he loves people who are in the margins of the society. இயேசு ஒரு வித்தியாசமான எண்ணத்தை உடையவர்களாக இருந்தார் என்பதை இந்த வசனங்களிலே பார்க்கிறோம். Verse 6. ஆறாவது வார்த்தை சொல்லுகிறது. ஆறாவது வசனம் படிக்கிறீங்களா யாராவது?
படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதிஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். Okay, so Jesus looks at this man, goes to this pool, looks at this man, he asks him this question, do you want to get well? Sorry, say that again. So in verse 6, Jesus goes to this pool, looks at this man and asks him, do you want to get well? இயேசு அந்த குளத்திலே இருந்த ஒரு மனிதனிடத்திலே போய் கேட்கிறார், நீ சுகமாக வேண்டுமா என்று. Okay, now the question is, now Jesus, this man is in this pool for 38 years. இங்கே கேள்வி என்னவென்றால் 38 வருஷம் ஒரு முடவனாக அந்த இடத்துல இருக்கிற ஒரு மனிதன். Anybody who is there wants to be healed. யாராவது ஒருவர் அந்த இடத்துல இருப்பவர் சுகமாக விரும்புகிறார்களா? Anybody who is there for so long in that pool is there only because of their desire for healing. யாராவது ஒருவர் 38 வருடமாக தன்னுடைய எண்ணத்திலே சுகமாக வேண்டும் என்று அந்த இடத்துல அமர்ந்திருக்கிறார்களா? So this man is there for 38 years and he wants healing. இந்த மனிதன் 38 வருஷம் முடவனாக இருந்தான், காரணம் சுகமாக வேண்டும் என்று. But Jesus asks him, do you want healing? Do you want to get well? இயேசு கேட்டார், நீ சுகமாக வேண்டுமா என்று கேட்டார். We could have asked Jesus, what is this question? நீங்க கேட்கலாம் இயேசுவுடைய கேள்வி என்னன்னு சொல்லி. Jesus, we could have asked Jesus, நம்ம ஆண்டவரை கேட்டிருக்கலாம், என்ன கேள்வி ஆண்டவர் இது? ஆமா, இது நம்ம கூட இயேசு கேட்கிற கேள்வி. இப்ப ஒரு முடவன் வந்து சுகத்துக்காக காத்திருக்கும் பொழுது நீ சுகமாகணுமான்னு கேட்கறதுல இப்படி ஒரு கேள்வி கேட்கலாமான்ற எண்ணம் எனக்குள்ளே வரலாம். What question is God? He is at this pool, he wants healing, that's why he's there. அவர் சுகத்துக்காகவே காத்து கொண்டிருக்கிறார் 38 வருடம். இதுல இயேசு கேட்ட கேள்வி எப்படிப்பட்ட கேள்வி? It's a no-brainer, right? No question, no brain, like no thought process involved. இதுல எந்த ஒரு எண்ணமும் தெரிகிற மாதிரி அல்ல. அவர் எதுக்காக இந்த கேள்வியை கேட்டார்ன்றதுல அர்த்தம் புரியவில்லை. But the reason why Jesus asked that question is because Jesus wanted to know his expectations. இயேசு அந்த கேள்வியை கேட்டதின் அர்த்தம் அவனுடைய இருதயத்தில் என்ன இருப்பது என்பதை காணும்படியாக கேட்கிறார். Jesus could have passed by that man and the man would have been healed. இயேசு அந்த வழியாக கடந்து சென்றாலே அவர் சுகமளிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். But Jesus wanted to know the expectations that he had. அவனுடைய எதிர்பார்ப்பு என்ன என்பதை தெரிந்து கொள்ளும்படியாக இயேசு அந்த இடத்திலே கேள்வி கேட்கிறார். Revelation 3:20 says that Jesus comes and knocks at the door. வெளிப்படுத்தின விசேஷம் 3:20 3:20 மூணாவது அதிகாரம் 20வது வார்த்தை சொல்லுகிறது, இவன் ஒருவன் இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். Jesus says, "No, I will knock at the door." இயேசு இந்த வசனம் தெளிவாக சொல்லுகிறது, நான் கதவை தட்டுவேன். Jesus does not have to knock at the door. இயேசு அந்த கதவை தட்டாமல் போகவில்லை, நான் தட்டுகிறேன் என்று சொல்லுகிறார். If he wanted, he could have broken the door. அவர் நினைத்தால் அந்த கதவை உடைத்து உள்ள வர முடியும். He could have broken the frame of the door. எல்லாவற்றையும் உடைத்து அவரால் வர முடியும். He can even break the building. அவரால் அந்த கட்டிடத்தையே உடைத்து உள்ள வர முடியும். But he's such a gentleman. He says, I'll knock at the door. ஆனால் அவர் அப்படி செய்யவில்லை. அவர் நான் கதவை தட்டுகிறேன் என்று சொல்லுகிறார். And if you listen to it and if you open it, then I will come in. ஆனால் அந்த சத்தத்தை கேட்டு நீ கதவை திறப்பாயானால் நான் உள்ளே வருவேன். Jesus is such a gentleman. Even for healing, he'll ask you permission. இங்கே கவனியுங்கள், இயேசு எப்படிப்பட்ட ஒரு நபர். உங்களுக்கு சுகம் வேண்டும் என்றாலும் அவர் கேட்டு கொடுக்கிறதிலே ஒரு ஜென்டில்மேனாக இருக்கிறார். So Jesus asks this man, do you want to get well? இயேசு கேட்டார் அந்த மனிதனிடத்தில், நீ சுகமாக வேண்டுமா என்று. In the same way, there are certain applications that we can draw from this scripture passage. இந்த பகுதியில் இருந்து சில காரியத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். One of the applications that we can draw is, ஒரு காரியம் இதில் எடுக்க முடியும், சொல்ல முடியும். We can go in the way we want to go. இதில் ஒரு காரியம் என்னவென்றால் எங்களுடைய வழிகளிலே நாங்கள் போக முடியும். We can formulate our will and we can go in the way we want to go. என்னுடைய சித்தத்தை நான் நேசித்து அதன் வழியிலே போக முடியும். Jesus will not disturb us. ஆனால் இயேசு அந்த சித்தத்துக்கு உன் ஆசைக்கு எப்போதும் குறுக்காய் இருக்க மாட்டார். Jesus may warn us. இயேசு ஆனால் he may send his prophets to us. இயேசு அவருடைய தீர்க்கதரிசியை நம் மத்தியில் கொண்டு வரலாம். He can send pastors to us. ஒரு போதகனை உங்கள் மத்தியில் கொண்டு வரலாம். And through them he can warn us.
ஆனால் அவர்கள் மூலமாக அவர் அவருடைய காரியத்தை சொல்ல விரும்ப முடியும். But never will he catch your hand and drag you out of your sin. ஆனால் அவர் தெரியப்படுத்துவார், ஆனால் உங்களை பிடித்து அவர் இழுத்து கொண்டு வர மாட்டார் தன்னுடைய திசைக்காக. Every man has the option to choose. எல்லா மனிதர்களுக்கும் நல்லது கெட்டதை தேர்ந்தெடுக்கிற அந்த உரிமையை அவர் கொடுத்திருக்கிறார். He has the power to decide, should I leave this or should I be in this sin? உங்களிடத்திலே அதிகாரம் இருக்கிறது, இதை நான் எடுக்கலாமா வேண்டாமா என்று. Romans 1 says that if you continue doing that sin, God will hand you over into the desires that you are in. ரோம புத்தகத்திலே பார்க்கிறோம், வசனம் சொல்லுகிறது, நீ இந்த வழிகளிலே இப்படியே பாவம் செய்தால் அதிலேயே நீ போகலாம் என்று சொல்ல இருக்கிறது. So Jesus asked this man a question saying that you want to get well. இயேசு அந்த மனிதனிடத்தில் கேட்டார், நீ சுகமாக வேண்டுமா என்று. What does this man say? ஆனால் அந்த மனிதன் என்ன சொன்னான்? Simple question, yes or no. சாதாரண கேள்வி. இயேசு உங்களிடத்தில் என்னிடத்திலும் கேட்கிறார், நீ சுகமாகணுமா என்றால் அது சாதாரண ஒரு பதில். But instead of giving an yes or no answer, this man goes on starting to give excuse. நல்லா கவனிங்க பெரியமானவர்களே, ஆம் இல்லை என்று சொல்வதை விட்டு ஈவன் அந்த இடத்துல ஒரு சாக்கு போக்கு சொல்வதை பார்க்கிறோம். He starts saying that, God, there is no one to put me into the water. அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே நான் இவ்வளவு நாள் இருக்கிறேன், என்னை கொண்டு போய் விடுவதற்கு யாருமே இங்க இல்லை. God, someone always goes ahead of me into the water. நான் போவதற்கு முன்னால அவன் ஓடி போய் சுகமாகி விடுகிறான் என்று சொல்லுகிறார். The reason why I am like this for the last 38 years is not because of my fault. ஏன் 38 வருடம் நான் சுகமாக இருக்கிறேன் என்றால் இது என்னுடைய காரியம் அல்ல, என்னுடைய பிரச்சனை அல்ல, என் தவறு அல்ல. This is not my mistake. இது என்னுடைய தவறு அல்ல, it is their mistake. அவர்களுடைய தவறு. அவர்கள் என்னை போக விடவில்லை. They went ahead of me. எனக்கு முன்பாக அவர்கள் போய் விடுகிறார்கள். One of our main spiritual problem is we give God a lot of excuses. இங்கே ஒரு ஆவிக்குரிய விஷயங்களை நாங்கள் தளர்ந்து செல்வதன் காரணம் என்றால் தேவனிடத்திலே நாங்கள் சாக்கு போக்கு சொல்லி விடுகிறோம். Someone did something to me. அவர், அதாவது பிறரை குறை சொல்லுவது, அவர்னாலே நான் இப்படி வரவில்லை ஆலயத்திற்கு. Someone did some wrong to me. அவன் என்னிடத்தில் இப்படி பேசினான், ஆகையாலே நான் அதுக்கு வரவில்லை. When I was young, someone did wrong to me and that's why I'm like this today. நான் குழந்தையா இருக்கும் பொழுது எனக்கு ஒருவன் இப்படி என்னிடத்தில் நடந்து கொண்டதனால் நான் இப்படி மாறிவிட்டேன். We can give God good intellectual reasons, excuses. ஆனால் ஆண்டவரிடத்திலே நாங்கள் எங்களுடைய எல்லா காரியத்துக்கும் பாவத்திற்கும் காரணங்கள் சொல்ல முடியும். But our excuses are not going to help our situation. ஆனால் எங்களுடைய குறைபாடுகளினாலே எங்களுடைய வாழ்க்கை சூழ்நிலை மாறப்போவது இல்லை. Write this down if you have a pen or paper. நீங்கள் பேனா இருந்தால், நோட்டு புத்தகம் இருந்தால் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். No one has the power to hinder our destiny that God has for us. இயேசு கடவுள் நம்மேல் வைத்த சித்தத்தை உடைப்பதற்கு ஒருவனுக்கும் அதிகாரம் இல்லை என்பதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். No man or no demon has the power to hinder the destiny that God has for us. ஆண்டவர் உங்கள் மேலும் என் மேலும் ஒரு நோக்கத்தை வைத்ததை உடைப்பதற்கு ஒரு மனிதனுக்கும் அதிகாரம் இல்லை என்பதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். The only person who can destroy God's plan in our lives is us. ஒரே ஒரு காரியம், உங்கள் டெஸ்டினி, தேவனை குறித்த சித்தம் நிறைவேறாமல் உடைப்பது அது என்னால் தான். How? By giving excuses. எப்படி என்றால் சாக்கு போக்கு சொல்லிக் கொண்டே இருப்பது. Jesus firstly wanted to know his expectations. முதலாவது இயேசு அவனுடைய எண்ணம் என்ன என்பதை தெரிந்து கொள்ள விரும்பினார். Secondly, இரண்டாவதாக Jesus wanted him to put some effort into his healing. இரண்டாவதாக இயேசு ஒரு முயற்சியை செய்ய விரும்பினார் அவன் மூலமாக. This man was in the pool for 38 years. 38 வருடம் அந்த மனிதன் அந்த குளத்திலே இருக்கிறான். He must have grown comfortable around his surrounding. கவனியுங்கள், அவன் 38 வருடமாக அப்படியே இருந்து பழகிவிட்டது. His environment, he would have been comfortable with the environment. அவன் அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாறிவிட்டான். He would have been comfortable around his friends. அவன் அங்கே உள்ள மனிதர்களோடு பேசி ஒரு நட்பை வளர்த்து விட்டான். Even after some time, he would have been comfortable with his sickness. பின்பாக என்ன நடந்தது? அந்த நோயை குறித்து கவனம் இல்லாமல் அவனுக்கு அது பழகி போனதாக ஆகிவிட்டது. I remember a story that a pastor once told. ஒரு கதையை சொல்ல விரும்புகிறேன். ஒரு போதகர், once there was this weak, fragile man who was in this wheelchair.
ஒரு நாட்காலியிலே நடக்க முடியாத ஒரு நாட்காலியிலே அந்த ஆலயத்திற்கு வருகிறார். So every Sunday his parents used to push him in a wheelchair and bring him to church. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அந்த தாய் தகப்பன் அந்த மகனை போதகரிடத்திலே கொண்டு வருவார்கள். After every Sunday service, they used to take him to the pastor and the pastor used to pray for him. ஒவ்வொரு ஆராதனையும் ஒவ்வொரு நாளும் முடிந்தவுடனே போதகரிடத்தில் ஜெபிக்கும்படியாக அந்த மகனை கொண்டு வருவார்கள். One Sunday the pastor stopped and asked him, "Son, do you really want to get well?" ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஜெபிப்பதற்கு முன்பாக ஒரு கேள்வி கேட்டார், நீ சுகமாக வேண்டுமா என்று. சுகமாக வேண்டுமா? Then I have been praying for you for such a long time. Do you really want to get well? அந்த போதகர் சொன்னார், நான் அதிக நாட்களாக நான் உன்னிடத்தில் ஜெபிக்கிறேன், நீ உண்மையிலேயே சுகமாக வேண்டுமா? The man in the wheelchair who was sick looked at pastor and said, "Pastor, I have been sick for a very long time." அந்த மகன், அந்த வீல் சேர்ல இருக்கக்கூடிய மகன் பாஸ்டர் பார்த்து சொன்னார், நான் வெகு நாளாக இப்படி இருக்கிறேன். People have been taking care of me. ஜனங்கள் என்னை கவனமாக பார்த்துக் கொள்கிறார்கள். Now I don't want to get well. நான் இப்போது சுகமாவது முக்கியமா என்ற எண்ணத்தில் அவர் பேசுகிறார். I am comfortable in this wheelchair. இந்த வீல் சேரில் இருந்து நான் சந்தோஷமாக இருக்கிறேன் என்ற மாதிரி சொல்லி இருக்கிறார். I don't want new responsibilities now. நான் இனி ஒரு புது காரியத்துக்குள்ளே பொறுப்பெடுத்து போக விரும்பவில்லை. Sometimes people are comfortable even in their sicknesses. சில நேரங்களில் இப்படியே பழகி அந்த நோயில் அந்த துயரமான சூழ்நிலை பழகிவிட்டு அதிலே செட்டில் ஆகி விடுகிறார்கள். This is why Jesus wants him to put some effort in his healing. ஆகையால் தான் இயேசு அவன் ஒரு முயற்சியை எடுக்க வேண்டும் என்று விரும்பினார். That is why Jesus asked him the question, "Do you want to get well?" அதனால் தான் இயேசு கேட்டார், நீ சுகமாக வேண்டுமா என்று சொல்லி. He could have said no. அவன் சொல்லி இருக்கலாம் நோ என்று, இல்லை வேண்டாம் என்று சொல்லி இருக்கலாம். The important question that we have is, are we willing to give up our comfort for the sake of our blessings? நாங்கள் இருக்கிற சூழ்நிலையிலேயே இருந்து விட்டு போய்விடுவோமா என்றால் எங்களுக்குரிய ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள விரும்பவில்லை. As long we are as in our comfort zone, we can't be blessed by God. நாங்கள் ஒரு சொகுசான அந்த வளையத்துக்குள் இருந்து விட்டால் நாங்கள் சுகமாவது கிடைப்பது இல்லை. A ship is built for it to sail in the high seas. ஒரு படகு, கப்பல், அதாவது கப்பல் அது கட்டமைக்கப்படுவது அது கடலிலே செல்வதற்காக. It can be safe in the harbor. அதிலே ஹார்பரிலே அதை நிறுத்தி வைக்க முடியும். It can be there for all its life. வாழ்க்கை முழுவதுமாக அந்த படகு அந்த இடத்திலே நிற்க முடியும். But it will fail to accomplish its purpose. ஆனால் அது தோற்றுவிடும் அந்த படகு எந்நோக்கத்தில் அது உருவாக்கப்பட்டது என்பதை. When we are so focused in our comfort, we can fail to fulfill the purpose that God has in our lives. நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் இது போதும் என்று இருந்து விட்டோம் என்றால் கர்த்தருடைய சித்தம் நிறைவேறுவதை நாங்கள் தடை செய்து விடுகிறோம். Comfort is number one hurdle that devil puts in our life. அதாவது நான் இருக்கும் இந்த சோனை நேசிப்பது என்பது கர்த்தருடைய சித்தத்துக்கு முதல் எதிரியாக இருக்கிறது. Sometimes the blessing that God gives us, we can turn it into comfort. ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை சில நேரங்களிலே சமக்கத்தனமாக எடுத்து விடலாம். That blessing that God gave us we can turn it into curse. ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை சாபமாகவும் நாம் மாற்ற முடியும். So I want to ask BSM. நான் BSM திருச்சபையை பார்த்து ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். Are we willing to give up our comfort for accomplishing God's will? நீங்கள் இருக்கிற அந்த சோனில் இருந்து கர்த்தருடைய சித்தம் நிறைவேற உங்களை ஒப்புக்கொடுக்க விரும்புகிறீர்களா? If you look at the life of missionaries, மிஷனரி அதாவது தேவ ஊழியத்தை செய்யக்கூடியவர்களை நோக்கி பார்த்தால், the life of comfort they have never seen. அவர்களுடைய வாழ்க்கையிலே சொகுசான காரியத்தை அவர்கள் பார்த்ததே இல்லை. Yet they went out for God. அவர்கள் இயேசுவுக்காக, கடவுளுக்காக ஓடுகிறார்கள். Hallelujah. Hallelujah. So God is asking us, God wants him to put some effort in his healing. இயேசு சுகத்தை கொடுப்பதிலே அவனுடைய முயற்சி வேண்டும் என்று விரும்பினார். Finally, ஆனா கடைசியாக, thirdly, மூன்றாவதாக, God wants him to change his expectations. இயேசு அவருடைய எதிர்பார்ப்பை மாற்ற விரும்புகிறார். All his life his expectation is an angel would come down, stir the pool and he would fall into the pool and get healing. அவனுடைய எண்ணம் எப்படி என்றால்,
ஒரு தூதன் வருவான், அவன் அந்த குளத்தை கலக்குவான், நான் ஓடிப்போய் சுகம் பெறுவேன் என்ற அந்த எண்ணத்திலே அவன் காத்திருக்கிறான். That was his only idea of the healing. ஒரே ஒரு எண்ணம் அவனுக்கு, இதில் தான் நான் சுகம் பெறும் என்று தன் முடிவை அதற்குள்ளேயே வைத்திருக்கிறான். So when Jesus asked him, do you want to get well? இயேசு நீ சுகமாக வேண்டும் என்று கேட்ட பொழுது What Jesus was trying to do is, இயேசு என்ன செய்ய விரும்பினார் என்றால், Jesus was trying to change his expectations. இயேசு அவனுடைய எதிர்பார்ப்பை மாற்ற விரும்பினார். For 38 years his expectation was an angel. 38 வருடமாக ஒரு தூதன் வந்து சுகமாக்குவான் என்று தன் விசுவாசத்தை அதன் மேல் வைத்திருந்தான். But what he didn't realize is the God who sent the angel is standing before him in the form of a flesh. ஏஞ்சலை அனுப்பக்கூடிய கடவுள் என் முன்னாக இருக்கிறார் என்பதை அவன் பார்க்கவில்லை. Sometimes when we have our expectations somewhere, we can forget God. சில நேரங்களிலே எங்களுடைய துயரத்துக்கு பதில் வேற இடத்திலே நாங்கள் நோக்கி கொண்டு இருக்கும் பொழுது நம் மத்தியிலே அதற்கு பதில் கொடுக்கிற இயேசுவை நாங்கள் காணாமல் போய் விடுகிறோம். Sometimes our expectations could be on somebody. எங்களுடைய எண்ணங்கள் வேறு திசையில் இருப்பதனால் Sometimes our expectations could be on something. சில நபரிடத்திலே அது இருக்கலாம். Sometimes our expectations could be on our children. குழந்தைகள் மேல் அது இருக்கலாம். But God says, ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், put your expectations on me. உன் எதிர்பார்ப்பை உன் விசுவாசத்தை என் மேல் வை. Because I am the source. ஏனென்றால் நான் தான் அதற்கு விடுதலை தர முடியும். Yes, the angel came down. ஏஞ்சல் வருகிறார்கள். But I sent the angel. ஏஞ்சலை அனுப்புகிறது நான். So let us make our expectations right. இப்பொழுது நாம் ஒரு சரியான முடிவு எடுத்துக்கொள்வோம். So I'll give you an illustration. நாங்கள் அந்த முடிவுக்கு நேராக எங்கள் இருதயத்தை மாற்றி, there was the story of this father and son. ஒரு கதையை சொல்லுகிறேன். ஒரு மகனும் ஒரு தகப்பனும் இருந்தார். The son was studying in college. அந்த மகன் ஒரு கல்லூரியிலே படித்துக் கொண்டிருந்தார். And he told the father, you know, when I graduate, please give me a sports car. அந்த மகன் சொன்னான், அப்பா நான் படிப்பு முடித்த உடனே எனக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் கார் வாங்கி தாருங்கள், விளையாட்டு கார், அதாவது ஸ்போர்ட்ஸ் என்றால் விலை உயர்ந்த கார். Okay. And the father looked at him and said, you know, I'll see. அந்த தகப்பன் அந்த மகனை பார்த்து சொன்னார், So graduation finished. உன்னுடைய படிப்பு முடிந்த உடனே The son came back home. படிப்பு முடிந்த உடனே அந்த மகன் தகப்பனிடத்திலே வந்தார். And he was eagerly expecting a sports car to be parked outside the house. அவன் ஆர்வத்தோடு காத்திருந்தான் அந்த கார் வாங்குவதற்கு, பெற்றுக்கொள்வதற்கு. You know, but then what he got was a Bible. ஆனால் அந்த தகப்பன் ஒரு வேதாகமத்தை அவன் கையிலே கொடுத்தார். Neatly packed. அது ஒரு மூடி இருந்தது, அதாவது அது பேக் பண்ணப்பட்டிருந்தது. You know, the son looking at that, he was so disappointed. அந்த வேதாகமத்தை அவன் பார்த்துவிட்டு, என்ன காருக்கு பதிலாக இதோ கொடுக்கிறாரே என்று சொல்லி மிகவும் துக்கப்பட்டான். He left the house. அவன் வீட்டை விட்டு போய்விட்டான். And that was the last time he saw the father. அதுதான் அவன் கடைசியாக தன் தகப்பனை பார்த்துவிட்டு வேதனையிலும் கோபத்திலும் போய்விட்டான். After many years, பல வருடங்கள் கழித்து his father dies. அவங்க அப்பா இறந்து விட்டார். And to do the last rites, the son comes to the house. கடைசியாக அவன் தகப்பனை பார்க்கும்படியாக அந்த வீட்டுக்கு வந்தான். And as he was going through the house, he went to the garage. அவன் அந்த வீட்டுக்குள்ளே சுற்றி அப்படியே வரும் பொழுது இந்த வேதாகமத்தை பார்க்கிறான். தகப்பன் கொடுத்த அந்த வேதாகமம், விட்டு சென்ற அந்த வேதாகமத்தை பார்க்கிறான். கராஜ் என்றால் வீட்டுக்குள்ளே கராஜை பார்க்கிறான். அதுக்குள்ளே so as he went into the garage, he saw a beautiful car, a sports car parked there. அந்த கராஜுக்குள்ளே பார்க்கிறான், ஒரு நல்ல கார், ஒரு ஸ்போர்ட்ஸ் கார் உள்ளே இருக்கிறது. And there was dust laden over it. அதிலே பழமை வாய்ந்த தூசி படிந்து அந்த இடத்துல இருக்கிறது. Now what he did was he immediately went to the Bible. அவன் உடனே அவனுக்கு ஞாபகம் வந்தது, உடனே ஓடி போய் அந்த வேதாகமத்தை எடுக்கிறான். Opened the pack. அதை உடைத்து பார்த்தான். To the surprise, he saw the sports car key. அந்த வேதாகமத்துக்குள்ளே அந்த காரோட சாவி, கீ அதுக்குள்ளே இருந்தது. Because all the while his expectation was a car. அவனுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருந்தது என்றால் இக்காரை குறித்தே இருந்தது. But then once he saw the Bible, he was like, what is this? உடனே வேதாகமத்தை கொடுத்த உடனே இது என்ன என்று தூக்கி போட்டுவிட்டு அவன் போய்விட்டான். Sometimes our blessings may come in a different form. சில நேரங்களிலே ஆசீர்வாதத்தை ஆண்டவர் இப்படியாக தருவார். Not in the way we expect. நான் எப்படி எதிர்பார்க்கிறேனோ அந்த வழியிலே நான் பார்த்து கொண்டிருப்பேன், ஆனால் கடவுள் அப்படி கொடுக்கவில்லை.
Because God does not think in the way we think. ஏனென்றால் ஆண்டவர் என் நினைவு போல் அவர் நினைப்பது அல்ல. God is far higher than who we are. என் நினைவுக்கு மேலான ஒரு நினைவை தேவன் என் மேல் வைத்திருக்கிறார் என்பதை நாங்கள் அறிந்து கொள்வதில்லை. There is a term in English called blessing in disguise. இதில் ஆங்கிலத்திலே ஒரு காரியம் சொல்ல விரும்புகிறேன். Blessing in disguise. ஆசீர்வாதம் வரும் வழி. The term means that if our blessing may come in a very different way. என்ன டேர்ம் அப்படி என்று சொன்னால் ஆசீர்வாதம் வருகிற வழி வித்தியாசமான வழியாக இருக்கிறது. So Jesus today wants us to change our expectations. இன்றைய தினம் ஆண்டவர் நம்மளுடைய எதிர்பார்ப்பை எந்த வழியில் வேறு வழியில் மாற்ற விரும்புகிறார். So what did we learn today? Let's do a recap. என்ன நாங்கள் இன்று கற்றுக்கொண்டோம் என்பதை தியானித்து பார்த்தால், the first thing that Jesus wanted us to do is, முதலாவது இயேசு நானும் நீங்களும் செய்ய விரும்புவது, he wanted us to see our expectations. What is our expectation? என்னுடைய எதிர்பார்ப்பு என்ன என்பதை தேவன் பார்க்க விரும்புகிறார். The second thing that he does is, இரண்டாவது காரியம் அவர் செய்தது, he wants us to put some effort into our healing. அந்த ஆசீர்வாதத்தில் என் முயற்சி இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். The third thing he does is, he wants to change our expectations. மூன்றாவது என்னுடைய எதிர்பார்ப்பை மாற்ற விரும்புகிறார். You know, even though this man failed in all three aspects, ஆனாலும் இந்த மனிதன் மூன்று காரியத்திலும் மாறாக இருந்தாலும், he did not put any effort in his healing. அவனுடைய சுகத்துக்காக அவன் எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. He did not change his expectations. அவனுடைய எதிர்பார்ப்பை மாற்ற விரும்பவில்லை. Even though God knew his expectations were different, ஆண்டவருக்கு தெரியும் இவனுடைய எதிர்பார்ப்பு மாறாக இருக்கிறது என்று. Jesus looks at him and says, take your pallet and walk. ஆனால் இயேசு அவனை பார்த்து சொன்னான், உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று. You know why? ஏனென்றால், because the love of God is so big. ஏனென்றால் ஆண்டவருடைய அன்பு மிக பெரியது. It can cover our vastest errors that we commit in our lives. எங்களுடைய வாழ்க்கையிலே நாம் சமர்ப்பணம் பண்ணின எல்லா குறைகளையும் மாற்றி அமைக்கக்கூடியதாக இருக்கிறது. Even though we are not worthy for it, he makes us worthy. அதற்கு தகுதி இல்லாதவனாக இருந்தாலும் தகுதிப்படுத்த அவர் விரும்புகிறார். I'll give you an illustration from the Old Testament. அந்த பழைய ஏற்பாட்டிலிருந்து ஒரு உதாரணத்தை சொல்ல விரும்புகிறேன். David and Bathsheba committed a sinful error. தாவீதும் பத்ஷெபாவும் ஒரு பாவத்திலே சமர்ப்பணமானார்கள். It was a big sin. அது ஒரு பெரிய தவறு. But the love of God was able to cover it. ஆண்டவருடைய அன்பு அதை மூட பார்க்கிறது. And because God was able to correct it, what happened was Jesus came from that genealogy. அதை சரி செய்வதற்காக இயேசுவுடைய காணன் அந்த இடத்திலே நம்மளுக்கு கடந்து வருகிறது. You know, the even though we may not meet God expectations, நம்மளுக்கு தெரியாது ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு என்ன என்று, but God is able to do abundantly more than we expect. என் எதிர்பார்ப்பை விட மிக துல்லியமாக ஒரு ஆதரவை பெற அவர் நம்மளை பயிற்றுவிக்கிறார், எதிர்பார்க்கிறார், செயலிலே நம்மளை நடத்த விரும்புகிறார். Okay, let's